வணக்கம் நண்பர்களே, பரபரப்பு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பலவை போல தாயத்தில் நடக்கக்கூடிய மற்றும் சர்வதேச விடயங்களையும் பேச இருக்கின்றோம். குறிப்பாக ஈரான் அமெரிக்க யுத்தமானது நீண்ட இடைவெளியை கொண்டிருக்கின்றது. யுத்தம் நடக்கவும் இல்லை, யுத்தம் நடக்கிறது, ரெண்டுமே சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கு. இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான முன்னாள் ராஜதந்திரி ஐயம்பிள்ளை தர்மகுலசிங்கம் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜெயபாலன் தோழர்களே. இப்ப கடைசியாக என்றால் அரசாங்கம் இந்த மாகாண சபை தேர்தலில் தான் இப்ப தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிறார். அது தமிழ் மக்கள் இந்த மாகாண சபை திரைக்குள்ளேயே பிரதான இயக்கமான விடுதலை புலிகள் எதிர்த்தவர். இவருக்கு ஊதுகுழல் வாச்சாக்கள் அத்தனை பேரும் எதிர்த்தவர். ஒன்றும் இல்லாத சாமான் சொன்னவர். இன்றைக்கு கிடக்கிற சாமான் பையன் தானே சொல்லிங்க, அப்படித்தானே? மாகாண சபையை கேட்கறதுக்கான மோரல் ரைட்ஸ் இவர்கிட்ட இல்லையே. மோரல் ரைட் ஒன்றும் கிடையாது தானே. அது மைந்தவல்ல எலெக்ஷனை வேலைக்கு வச்சது. மைந்த பொறுத்த நேரத்தை எலெக்ஷன் வச்சவர் தானே. முதலமைச்சராக வந்த நீதிபதி முன்னாள் நீதிபதி கூட சொன்னது என்ன, இபிடிபி எடுத்துடும்ன்றதுக்காகத்தான் தாங்கள் எலெக்ஷன்ல நின்றுனாங்களே. மாகாண சபையை வச்சு ஏதாவது சாதிக்கணும். என்னென்றால் தமிழ் கட்சிகளுக்கு தேவை நாங்கள் தோற்று போன கட்சிகளாக இருக்கக்கூடாது. இங்க ஜேவிபி எல்லா இடத்தையும் பண்ட் இருக்குது. நாங்க ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணி காட்டி எங்கட கௌரவத்தை பழைய நிலைக்கு கொண்டு வந்துடலாம்ன்றதான் அந்த சிந்தனை. அது சாத்தியமா? அது வாய்ப்பு இருக்கா? சாத்தியமாகும். அந்த அந்த வல்லமைகள் தமிழ் கட்சிகளுக்கு இருக்கு ஓரளவுக்கு. மற்ற என்ன இந்த இனவாதங்களை கொஞ்சம் உறுதி கணக்க கதைக்கிறது தானே. தமிழ் மக்களுக்கு தீனி இனவாதம் தானே. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தீனி இனவாதம் தான். இது என்ன கதைக்கிறீர்கள்? இன்றைக்கு மஹிந்தவும் ராஜபக்சவும் எலெக்ஷன் கேட்டின. மஹிந்தவும் ஆர்மி கொமாண்டரும் தானே யுத்தத்தை நடத்தினவர். அப்ப இதெல்லாம் சொல்லி அங்க கணக்கு கதை இருக்குதானே. அப்ப ஆர்மி கொமாண்டருக்கு தானே இப்ப பொறுப்பு. ஆர்மி கொமாண்டருக்கு 1000 வலிச்ச கூட்டம் தானே. அந்த அத தமிழ் மக்கள் சொன்னது அவ சொல்ல ஓட்டு பண்ணதானே. இன்னொரு மக்கள் அப்படி செய்ய மாட்டேன். அரசியல் விழிப்புணர்வு இல்லாதாக்கெல்லாம் அப்படி செய்வேன். அப்ப பாருங்க, நாங்கள் இப்பொழுது இந்த சமன்பாட்டை போடுவோம். யுத்தத்துக்கு பொறுப்பு யுத்த தளபதி, அவருக்கு போட்டு போறோம்னா என்ன வாட்டிச்சு. ஆனா அப்படித்தானே இல்லை. இது இவன் இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் சரியா நீத்து போய் கொண்டிருக்குது. ஆனால் தமிழ் மக்களை திசை திருப்பலாம். அது பெரிய விஷயங்கள் இல்ல. இதை நோக்கி திசை திருப்பலாம் நினைக்கிறீங்க? தமிழ் கட்சிகளை நோக்கி திருப்பலாம். இலகுவாக அவர்கள் ஈர்ப்பார்கள் திருப்பி. இந்த இனவாத அலைக்குள்ள ஈடுபடுவீங்க சொல்றீங்களா? விஷயமான ஒன்றும் இல்லை. மற்றது மக்கள் அதில ஜேபி போட்டாங்கன்னா அது மாறியும் போட செய்யக்கூடிய சூழ்நிலையில் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆரோக்கியமா இருக்குமா அப்படி ஒரு வாரது? எப்படின்னு ஒரு மாகாண சபையில் வந்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் இப்பவும் நடக்குதுதானே. மாகாண சபை மக்கள் பிரதிநிதிகள் தீர்மானங்களை எடுக்க நடக்குது தானே. அங்க உள்ள அதிகாரிகளும் தமிழாக்கள் தானே. சாகரரும் அக்காமணரும் தமிழர், பெரிய பெரிய அரசாங்கம் உண்டுதான். அவர்கள் புள்ளடியால புள்ளடியால வர இல்லை. இன்னொன்னு சொல்றீங்களா என்றால், இப்ப மாநசபை தேர்தல் வைக்கிறதாலேயோ வைக்காம விடுறதாலேயோ அங்கே ஒரு பெரிய மாற்றம் வர போறீங்க. பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே இருந்து போய் டொச்ச கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், பிரெஞ்ச கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவில இலங்கையில இருந்து போய் அங்க உள்ள ஒரு மொழியை கற்றுக்கொள்றதுல ஒரு இல்ல, அது அவர்கள் விரும்பி கற்கிறதுல பிரச்சனை இல்லை, அதை திணிக்கிறதுல தானே பிரச்சனை வருது. திணிக்க இல்ல, ஒரு திணிப்பும் இல்ல. இலங்கையில சிங்களம் திணிக்கப்படுகிறது, ஒண்ணும் கிடையாது, ஒரு விஷயமும் கிடையாது. எப்படி சொல்றது வாக்களுக்காண்டி அப்படி சொல்லி அப்படி நான் செய்கிறது. நாடுகள்ல 3 மொழியையும் கட்டாயமாக்குறது வலு முக்கியம் நினைக்கிறேன். அது முக்கியமானது. இன்றைக்கு நீங்கள் நான் நேற்று ஊடகத்துக்கு போனான். ராஜாந்த என்ற முறையிலே எங்களை வளவாளர் என்று கூப்பிடுவார்கள், வளமுள்ளவர்கள் என்று. அதையும் விட எங்களுக்கு 3 மொழி தெரிஞ்சது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நிச்சயமா. இன்றைக்கு எங்களோட மனோரஞ்சன் நண்பர் இருக்கிறார் தானே, அவரே ஒரு பெரிய ரஞ்சிதமா இருக்கிறார். அறிவுள்ளவர், கண்டன்ஸ் உள்ளவர், மொழி உள்ளவர். சரி, மொழி எப்பவும் பிரதானம். அப்ப சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொன்னவர்?
யாமர்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி ஒரு சந்தோஷத்தை சொன்னவர். அவருக்கு மொழி தெரியும், 7 மொழி கிட்ட தெரியும் என்ன. ஆனபடியால்தான் 1917ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில ஷார் மன்னனை கவிட்டு லெனின் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கொண்டேக்க ஆகா எழுந்தது பேர் யுக புரட்சி என்று பாடினவர். அறிஞ்சிருப்பியல் ஜார் மன்னன் அலறி வீழ்ந்தான் என்று பாடுற அளவுக்கு இன்டர்நெட் இல்ல காலத்திலே இந்த அறிவில்லாதையும் அங்க பெற்றவர். பல என்ன ஞானத்தால புறை இல்ல, வாசிப்புகள் தொடர்புகள் செய்திகள் மூலம் தானே அறிஞ்சவர். அப்ப இங்க எங்க திணிப்பொன்றும் இல்ல. ஆனால் தமிழ் மக்கள் தமிழ் லோயர்ஸ் அடிக்கடி போராடுறாங்க நீதிமன்ற மொழியை தமிழாக்கண்டு. அங்க நீதிமன்றம் ஹிந்தி இல்ல இங்கிலீஷ். அப்ப ஸ்ரீலங்காவில 56ஆம் ஆண்டில இருந்தே 56ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் என்று சொல்லி தமிழ் கட்சிகளுக்கு உதவிக்கிட்டு அது தனிச்சிங்களம் இல்ல. அண்டையில இருந்து பாடசாலைகள்ல தமிழ் மீடியம், கோர்ட்டுகள்ல எல்லாம் தமிழ் மீடியம். ஆனா இந்த கச்சேரிகள்ல வேலை செய்த அரசாங்க கந்தூர்ல உள்ளவே இப்ப சிங்களவன் 56ல இருந்து பயிர்கள்ல சிங்களத்தான் எழுதுவான், இவன் இங்கிலீஷ்லாம் எழுதுவேன். நானே ஒரு அரசாங்க உத்தியோகத்தினா 72ஆம் ஆண்டு சேரைக்கு கூடுதலான எங்களோட எழுத்துக்கள் இங்கிலீஷ்லான் இருந்தது. எங்களை யாரும் இங்கிலீஷ் எழுத சொல்ல இல்லையா. எங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதுறது ஒரு பெருமையாண்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சவர் ஒரு விண்ணனும் ஒரு போக்கு இருந்தார். அப்ப இன்றைக்கெல்லாம் நான் ஒரு ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்பாளர். நான் நீதிமன்றத்துல நடக்கிற வழக்குகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் கோர்ட்டுக்கு போறது என்றால் நான் யாழ்ப்பாணத்துல இருந்தேன். என்னிடத்தான் பெறுவார்கள் அந்த தமிழ் நீதிமன்ற தீர்ப்புகளை ஆங்கிலத்திலே எழுதுவதற்கு. இதுதான் உண்மையான நடக்கிற விஷயம். சரியா சரிதானே. இப்ப நாங்கள் பல விஷயங்களை ஊதி பெருப்பிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு அது வாக்கு தேவைக்கானது. அது வாக்கு தேவைக்கு வந்தாலும் பரவாயில்ல, பொய்களை சொல்லி அரசாங்கங்களை கைப்பற்ற பலமே. ஆனால் ஒரு இந்த பொய்களை இல்லாத விஷயங்களை சொல்லி தமிழ் இளைஞர்களை அவங்க எத்தனையோ ஆரம்பத்துல போன ஆக்களை இணைச்சால் பெரிய கவலையா இருக்கும். அவங்க எல்லாரும் தங்களை வெறுத்து நாட்டு இவர்கள் இந்த அமுதலிங்கம் ஐயா மற்றவர் சொன்ன இந்த பிரச்சாரங்களை உண்மை என்று நம்பி இன்றைக்கு இவங்க எல்லாரும் பெரிய மெச்சோர்டானாக்களை போனாங்க. கூட இன்டர்வியூ நடத்துறாங்க, உங்களோட வந்து இன்டர்வியூ நடத்துறாங்கலாம் வந்த ஆக்கள். அவங்களுக்கு தெரியுது நாங்களே மாற்றப்பட்டுட்டோம். ஒத்துக்கொள்றீங்களே, நாங்கள் உசுப்பேத்துப்பட்டு அழிஞ்சு போனோம்ன்றதை ஒத்துக்கொள்றாரு. அப்ப அது அந்த விஷயங்கள் மற்றது இன்றைய பாருங்கோ, ஒரு 2-3 புத்தகத்தை தவிர மீள்பார்ப்ப புத்தகம் ஒன்றும் இல்லை. அறகலையை பற்றி 8 புத்தகம் வந்துட்டு 22ஆம் ஆண்டு நடந்தது. அறகலை என்ற ஸ்ட்ரகிள் போராட்டம், அதிന്റെ விஷயத்தை பற்றி 8 அறிஞர்கள் திறமான இதுகள் வீரமன் சவுண்ட் எழுதினவர். அப்ப அந்த நுழைச்சுள்ள ஜேவிபி பிரச்சார செயலாளர் அல்லவா. ஜெயலலிதா அம்மா அதிமுக பிரச்சார செயலாளர் தான். எம்ஜிஆர் ஆரம்பத்துல விமல் வீரமன் ஒரு பெரிய எங்களுடைய போராட்டம் பற்றி அவ்வளவு தூரம் குறிப்பிடத்தக்க மீளாய்வுகள் ஆவணங்கள் வெளிவர கதைக்கிறதும் கூட மட்டும்தான். வேற ஒரு இதா கதைக்கிற விஷயங்கள் இல்லை. இப்ப எல்லாம் சாதாரண இடங்கள்ல சந்த வழிய, கல்கோட்டில் வழிய, பார் வழிய, கோயில் வழிய எல்லாம் எங்களை பற்றி எல்லாம் நம்ம மக்கள் கதைக்கிற அளவுக்கு ஏராளமான ஜனநாயக நீரோட்டம் இருக்குத்தானே. இப்ப இந்த பயங்கரவாத அடக்குமுறைகள் இல்லத்தானே. அப்ப ஆனபடியால் இன்றைக்கு அதுவும் ஒரு காரணம் இந்த ஏபிஎல் வந்ததுக்கு. இந்த இன்றைக்கு இந்த நீங்கள் இந்த பேஸ்புக்குகள் கூட சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டா இவ்வளவு விமர்சனங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புறந்தள்ளி நாங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கு வடக்கு மாகாண சபை தேர்தல் சுமந்தர் நிஜாமல் கொண்டு இந்த கட்சிகள் எல்லாருக்கும் தேவையானது. அவர்கள் சும்மா நாங்கள் ஒற்றுமையோடு சொல்லுவோம், எங்களுக்கும் ஒற்றுமைகள் இல்லை. அது வந்து ஆசன பிரிவுகளை பொறுத்ததுதான். ஆனால் தமிழிசை கட்சி தமிழ் மக்களுக்குள்ள இந்த மற்ற இந்த இயக்கங்களோட தெரிஞ்சு மற்ற கட்சிகள் வந்து இவையோட இருந்தா தான் எனக்கு வாசம் வீசும் மொழிய தனிய வாசம் தமிழக கட்சி இன்றைக்கு ஒரு பலமான கட்சியாகத்தான் இருக்கு. அதுல ஊடகவியலாளர் உண்மையிலேயே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்ற விஷயத்துல அவருடைய எழுத்துக்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவருடைய இழப்புன்றது பாரிய இழப்பு தமிழ் சமூகத்தில். ஊடக பரப்புல ஒரு பெரிய இழப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் ஒரு ஆள் தான் நாங்கள் கண்ணால கண்ட விஷயங்களை எழுத்துல படிச்சவர். நாங்கள் கண்ணால
கண்டதென்றால், நான் யாழ்ப்பாணத்திலே இருந்தேன். நான் வெளிநாட்டு அமைச்சு வேலைக்கு போனது 99ஆம் ஆண்டு. இடையிலே 80லேருந்து 86 அம்பாறை மாவட்டத்துல வேலை செய்தப்ப 86ல இருந்து 99 வரைக்கும் யாழ்ப்பாணத்துல வாழ்ந்தேன் நான். அங்க நடந்த நிகழ்வுகளை கண்ணால கண்டதுதானே. மக்கள் பாசெடுத்துண்டு போறதும் வாரதும், இந்த அடக்குமுறைகளுக்கு வாழ்ந்ததும், துன்பங்களும், இராணுவத்தின் பேர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும், அதுக்கு எதிராக அதை செய்யக்குள்ள மக்கள் பாதிக்கப்படுறதும், இயக்கங்களால மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்களையும் கண்ணால கண்ட நாங்கள், இயக்கங்களுக்கு நடந்த விஷயங்களையும் கண்ணால காணையில கேள்விப்பட்ட நாங்கள். உள்ள இந்த உட்கட்சி முரண்பாடுகள், கொலைகள்ல முடிந்த விவகாரங்கள் இப்ப உங்களுடைய கதைக்கு நான் ஓப்பனா சொன்னேன். அவர் செய்யல, இவர் செய்தது போக்குவரத்து விஷயங்கள் இருக்குத்தானே. ஆகவே அதெல்லாத்தையும் தன் தொடர்புகள் மூலம் கொஞ்சத்தை வெளிக்கொணர்ந்தவர் ஜெயராஜா தான். ஆனபடியாத்தான் அவரை கனடாவில வச்சு அவருக்கு தாக்கல் நடந்தது. அதே போல ராணுவ தரப்பின் விஷயங்கள் அவர் மாத்தியாக தொடர்பு கொண்டு இன்டர்வியூ எழுதினது இந்திய அரசாங்கம் ஜெயார்ட்ட சொல்லி அவரு பயங்கரவாத சட்டத்துல பிடிச்சாதானே ஞாபகம் இருக்கு. அவர் அதையும் எழுதினவர் கட்டுரையா. அப்ப தன்னை முதலாவது வந்து பார்த்து காப்பாத்த வழிகிட்டவர் ஐலண்ட் ஆசிரியர், ஐலண்ட் பத்திரிகை ஆசிரியர், ஐலண்ட்ல வேலை செய்தவர் தானே. அப்போ அப்படி எல்லாம் சொல்லி இருந்தார். அது என்ன விஷயம் என்றால், இந்த தமிழ் மக்கள்ல இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த இறுதி அரசாங்கம் இந்த இறுதி புலிகளுக்கு எதிரான யுத்தங்கள் நடக்கல நீங்கள் இன்றைக்கும் பழைய பேப்பர்கள் எடுத்து பார்க்கலாம். எவ்வளவோ பிரதேசங்களை கைப்பற்றித்தானே கடைசியா முல்லைத்தீவுக்கு மல்லிவாய்க்கால் அதுகளை எல்லாம் கைப்பற்றி தேசிய தலைவர் இறக்கும் அளவுக்கு போனது. பத்திரிகைகள்ல எங்கேண்டான ஒரு எழுத்து கிடக்கும். கிளிநொச்சி இராணுவம் கைப்பற்றினது, பழைய கைப்பற்றினது, பன்னிய கைப்பற்றினது ஒன்றும் கிடையாது. வெறும் கைப்பற்றினார்களாம். அதுக்கு ஒரு நளின பாசையோடு அப்படி நடக்கையிலே இப்படி சொல்லின அப்படித்தானே. மே 17 வரைக்கும் நாங்கள் தமிழீழத்தை நெருங்கி விட்டோம் என்ற மாதிரி தானே செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப அது ஒரு மெரிய ஒரு பிழையான விஷயம் தானே. அப்படி ஒரு சொல்லி மக்களுக்கு இந்த ஊடகங்கள் அது இந்த கடைசியா இந்த பத்திரிகை மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. மக்கள் வந்து டிஃபென்ஸ் எல்கையத்தான் பார்க்க வேண்டியதா வந்துட்டு, அதுதான் ஒரு ஊடகமா வந்துடுது அந்த நேரத்துல. எனக்கு ஞாபகம், நான் எடுக்க பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பாக்குறேன். வீரகேசரியின் டெய்லி மிரர் பாப்பன். நான் இப்ப எம்பசில வேலை செய்த காலம். அப்ப எங்களுக்கு எல்லாம் செய்திகள் உடனுக்குடனே வரும். ஏன்னா நான் கட்டிங்கே பார்த்திருக்கிறேன். நாங்க ராஜேந்திரியால் நாங்கள் ஒரு விசேடமான தரப்பினர் தானே. நான் கிளிநொச்சியை ராணுவம் கைப்பற்றின அந்த வீடியோ படங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும் உண்மைகள். என்ற வீட்டுக்கு சொல்லுவேன் அங்க. ஆனால் அங்க வந்தார்களாம் போனார்களாம். இன்னொரு இடத்த கிடக்கும் ராணுவத்துக்கு பதிலடி இன்னிடத்த வழங்கப்பட்டது. அதுதான் பெருசா இருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் முறியடிச்சு கட்டுரை எழுதினவர் டிபிஎச் ஜெயராஜா. இங்கதான் முக்கியத்துவம் பெறுகிறார். அவர் எல்லாம் எழுதினார். இவர் இந்த மாதிரி கொல்லப்பட்டது, இவர் யார் அடையாளம் காட்டினது, இவருடைய விஷயம் எல்லாம் அவருடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துல வந்தது. 2019 நடந்தது. 2-3 வரைக்கும் தலைவர் இருக்கிறார் கதையில் நடந்தது. அது ஆக அபத்தம் இல்லவா. ரோஹண விஜய வீரா 89ஆம் ஆண்டு அவர் கொல்லப்பட்டார். யாரும் சொல்லல உயிரோடு இருக்கிறார் அவரும் சொல்ல இல்லை. அவருடைய கதை முடிஞ்சது. ரெக்க நாயக்காண்ட ஒரு டீ பிளாண்டர் என்ற மாறு வேஷத்திலே இருந்தார். அது பிரச்சனை இல்லை. வெலப்பென என்ற இடத்துல ரோஹண விஜய வீராவும் சில மத்திய குழு உறுப்பினர்களும் இருந்து கட்டளையிட்டு கொண்டு வந்தவை. அதை இன்டெலிஜென்ஸ் உருவி பிடிச்சிட்டது. பிடிச்சு அவர் கொண்டதுதானே. பின்ன அவர் இருக்கிறார் போம்பான்ற ஒரு கதையும் பெறல தான். அப்ப அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நினைக்கிறேன். இல்ல, உண்மைகளை ஏற்றுக்கொள்றதுக்கு யாருண்டா இந்த புலிகள் அல்ல, இயக்கங்கள் அல்ல. அவங்களால இருந்தவங்க எல்லாம் உண்டாக்கி நான் ரோட்டு வழியை காண்றேன், நான் கதைக்கிறேன், நாங்கெல்லாம் விடுதலை செய்யப்பட்டாச்சு தானே. ஒரு எத்தனையோ புலியெல்லாம் பலியிலான இருக்கிறாங்க. 15,000-12,000 பேர் விடுதலை செய்ததுதான். அப்ப அவங்கள் இல்ல, இந்த புலிகளின் காசு வேந்து இடம் மாறி போச்சுது. உங்களோட நீங்கள் இருக்கிற இடம் எல்லாம் இடம் மாறி போட்டுதல்லோ, வச்சிருந்தாக்களுக்கே சொந்தமா போச்சல்லோ. அப்ப அதுகளாக்குள்ளால வார சில விளையாட்டுகள்லாம் இந்த இதுகள் இந்திய அரசியல்வாதிகளை தொடர்புல வச்சுக்கிறது, இந்த சில விஷயங்களை செய்கிறது எல்லாம் அந்த காசு. அது சின்ன காசு இல்ல, பெரிய காசு. அதான் சொந்தமாக்கி போடணும் அந்த காசுகளை. இப்ப இவ வந்து பல பேர்கிட்டையும் காசு
இப்ப பலசரக்கு சாமான் இங்க ஒரு பலசரக்கு முதலாளிட்ட கொடுத்திருப்பார்கள். அந்த பலசரக்கு முதலாளி தானே இப்ப அந்த அவ்வளவுக்கும் சொந்தம். மண்ணெண்ணெய் ஒரு நாட்டை கொடுத்திருப்பினே இவள் போக மண்ணெண்ணெய் அவனுக்கு தானே சொந்தம். பவுன் கொடுத்திருப்பினா பவுன் அவனுக்கு தானே சொந்தம். இதான் நடக்குது. ஒரு சின்ன காசும் இல்லை, அது மிகப்பெரிய முதலீடு 300 பில்லியன். ஆனால் எனக்கு தெரியும் அரசாங்கம் புனர்வாழ்வு நியாயமான உதவி செய்தது போதா விட்டாலும் இது அந்த தரப்புகளால இந்த பழைய போராளிகளுக்கு எந்த உதவியும் கிடைக்க இல்லை. சில நல்ல மனிதர்கள் கருணை உள்ளவர்கள் உதவி செய்திருப்பார்கள். அந்த புலிகளின் காசொன்றும் பழைய புலிகளுக்கோ அந்த குடும்பங்களுக்கோ போச்சு கிடைக்கல. மட்டக்களப்பில புலி குடும்பம் எக்கச்சக்கம். எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். என் மகன் அங்க ஒரு ஆள் கல்யாணம், அவர்களை வந்து அவங்களுக்கு கிடக்குற வறுமையும் துன்பமும் எக்கச்சக்கம். அவர்கள் துரோகி ஆக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப இந்த கருணாண்ட அந்த இல்ல நான் சொல்றது பழைய புலிகள் கருணாண்ட எல்லாம் பழைய புலிகள் தானே. பழைய புலிகளுடைய குடும்பம் அந்த இதுல இருந்த குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்துல 3-4 பேரே புலிகளுக்கு எல்லாம் பிடிச்ச ஆக்கள்லாம். அப்படியான குடும்பங்கள் அந்த குடும்பம் அவலங்கள்ல வாழுகிறார்கள். புலி சிங்கம் விட்டுட்டு மானிட அவலம் எப்பவும் தீர்க்கப்படுத்தான. நிச்சயமாக. அப்ப அதுக்காண்டிதானே சர்வதேச சட்டங்களே அதுக்கு ஆதரவாத்தானே இருக்குது. இன்றைக்கு அரசியல் நீரோட்டத்தை விட்டுட்டு விரைக்கல அவ்வளவு பேருக்கும் சம்பளமே அரசாங்கங்கள் கொடுத்தது உங்களுக்கு தெரியும் தானே. இந்த அரசியல் நீரோட்டத்துக்கு விரைக்க நான் எக்ஸ்டெண்ட் இயக்கத்தை வச்சிருந்து நீரோட்டத்துக்கு போனான். நான் 4000 பேர்ட்ட லிஸ்ட காட்டினால் 4000 பேருக்கு 5000 ரூபாய் படி மாதம் பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் காசு போனதுதானே. இன்னும் போய் கொண்டு கோயிலுன்னு தெரியாது. அதுலதான் இந்த கட்சிகள்கிட்ட எல்லாம் நிறைய காசுகள். அவை அந்த காசு கொடுத்தது அந்த பழைய போராளிகளை நீரோட்டத்துக்கு வந்தாக்களை வாழ்விக்க. என்ன செய்தது இந்த அரசாங்கம் இல்ல சிஸ்டம். அங்க நான் இந்தோனேஷியாவில இருந்தேன். இந்தோனேஷியாவில சமாதான ஒப்பந்தம் அவங்க அந்த அங்காளி பக்கம் ஒரு இயக்கம் இருந்து போராடினது அவங்க கையெழுத்து வச்சோடனே நீரோட்டத்துக்கு வந்தோடனே அரசாங்கம் அவங்களோட புனர்வாழ்வு கண்டு வீடுகள் வாசல்கள் மாத சம்பளங்கள் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா அது அந்த கட்சி தலைமைக்குத்தான் போகும் பொதுச் செயலாளருக்கு. அப்ப மிச்சத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நினைக்கிறேன் ஒரு நீண்ட ஒரு ஆடலை செய்திருக்கிறோம் நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நீங்கள் ஒரு தனி நிகழ்ச்சியாக நிச்சயமா எங்களுடைய ஊடகவியலாளர் இபிஎஸ் ஜெயராஜருக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த வேண்டும். கட்டாயமா நிச்சயமா. நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை தந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை சந்தித்துக் கொள்வோம், இணைந்து கொள்வோம். சந்திப்போம். நன்றி.